எனக்கு அது இல்ல. இல்ல நீங்க நான் சொல்றேன் இந்த சிஎம் எவ்வளவு இந்த சிஎம் இந்த கிளிக்கிறத சொல்றேன். அப்படி நீங்க சொல்றீங்க. சரி, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு நான் இருக்கு, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கா நான் சொல்லணும். சாதிவாரி மக்கள் தொகை உங்களுக்கு கணக்கு தெரியல. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டாரா? இந்த ராம்சார் நிலத்துல வந்து 2000 கோடிக்கு பில்டிங் கட்டணும் ஊழல் நடந்து தடுத்துட்டாரா? தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கோவையிலையும் திருப்பூர்லையும் கனிமவள கொள்ளை நடக்குது, தடுத்து நிறுத்திட்டாரா? எத்தனை கோடிக்கு நடக்குது? 2000 கோடிக்கு நடக்குதுங்க. 888 கோடிக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில 888 கோடிக்கு ஊழல் நடந்து தடுத்து நிறுத்திட்டாரா? வெறும் 162 கோடி வந்து சரக்குந்து ஊழல் நடந்தது அந்த நெல் கொள்முதல்ல தடுத்து நிறுத்திட்டாரா? டெல்டால வந்து நெல் விளைஞ்சுது, அந்த நெல்லெல்லாம் வந்து சாக்கு மூட்டையிலேயே முளைச்சதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாரா? 4000 கோடிக்கு மணல் கொள்ளை நடக்குது, தடுத்து நிறுத்திட்டாரா முதலமைச்சர்? எந்த ஊழலை தடுத்து நிறுத்திட்டாருன்னு இப்ப நீங்க இவ்வளோ வேகமா சொல்றீங்க? இல்ல சார், நீங்க சொல்ற எல்லா அதே புதுக்கோட்டையில தான் இருக்கு, அதே புதுக்கோட்டையில இருக்கு. அதே நான் சொல்லி முடிச்சுட்டா அதே புதுக்கோட்டையில நீதிமன்றத்துல இருக்கு, வழக்கு தொடரப்பட்டிருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன இருந்தாலும் 2024 40க்கு 40 வெற்றி பெறாங்க. நான் என்ன கேக்குறேன், அதே புதுக்கோட்டையில வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கனிமவள கொள்ளைக்காக மணல் கொள்ளைக்கு எதிர்த்து ஒரு போராடினார், வெட்டி கொண்டாங்க. என்ன நீதி கொடுத்துட்டீங்க? என்ன நீதி கொடுத்துட்டாரு? காவல்துறை மரணங்கள் நடக்குது, எதை தடுத்து நிறுத்திருக்காரு? சட்டம் ஒழுங்கு டெய்லி வந்து பேப்பர் எடுத்து படிச்சா சோஷியல் மீடியாவை பார்த்தா பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் பயப்படுற மாதிரி ஒரு நிலைமை இருக்க தமிழ்நாட்டில் எதை தடுத்து நிறுத்திருக்காரு? ஓட்டு வாங்கிட்டு 505 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வெக்கமே இல்லாம 13% கூட அதை நிறைவேற்றாம 87% நிறைவேற்றாம ஊர் ஊரா போயிட்டு வந்தா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா?